ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைய டே வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். காலையில் ஒரு கல்யாணம் இருக்குது. ஸோ கல்யாணத்துக்கு போயிட்டு இன்னைய டே ஃபுல்லாக எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். காலையில் வந்து ஒரு 7:30 போல் தான் எழுந்திரிச்சேன். முகூர்த்த டைம் பார்த்தீங்கன்னா 10:30 to 11:30. ஸோ லேட்டாக தான் முகூர்த்தம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து போயிடலாம் மண்டபத்துக்கு. இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் ஒரு கல்யாணம். எங்கள் ஊர்லன்னா எங்கள் கொஞ்சம் பக்கத்து வீடு தான். ஸோ எனக்கு வந்து கல்யாணம். ஸோ அதனால் வந்து மார்னிங் கல்யாணத்துக்கு போகணும். அதனால் வந்து கெட் ரெடி வித் மீ. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர். நான் வந்து நிறைய மேபிலின் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேபிலின் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. நான் வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ நிறைய பிராண்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுன்னு பார்த்தீங்கன்னா ரெனி, சுகர், ப்ளம் அந்த மாதிரி நிறைய இது யூஸ் பண்ணுறேன். இன்னும் வந்து பிராண்டெல்லாம் மாற்றணும். ஏன்னா இது வந்து லாங் லாஸ்டிங்காக எதுவுமே இல்லை. ரேட்டு ஜாஸ்தியான நல்லதாகவே இருக்குது. ரேட்டு கம்மியான வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ரொம்ப நேரம் நிற்காது. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர். ரொம்ப நாளாக யோசிப்பேன், கெட் ரெடி வித் மீ வந்து போடணும். நான் வந்து போடவே முடியாது. ஏன்னா வந்து டக்குன்னு கிளம்பி போயிடுவோம். ஸோ அதனால் போடுறதுக்கு டைமும் இருக்காது. அடுத்த ரெனியோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறதே இல்லை. அதனால் எல்லாம் வந்து டேமேஜ் ஆன மாதிரியே இருக்குது. எல்லாமே வந்து மாற்றணும். எல்லாமே லைட்டாக யூஸ் பண்ணிக்கணும். போட்டது மாதிரி இருக்கணும், போடாத மாதிரி இருக்கணும். ஸோ காலையில் கல்யாணம்னால வந்து சாரியெல்லாம் வியர் பண்ணல, சுடி தான் வியர் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டிலேருந்து வந்து கொஞ்சம் கிட்ட தான் மண்டபம். ஏன் கல்யாணம் வந்து எந்த மண்டபத்தில் நடந்ததோ அதே மண்டபத்தில் தான் இன்னைக்கு கல்யாணம். இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போடுறதே இல்லை. சரி, இன்றைக்கி வந்து லைட்டாக போடுவோம். போடுறதே இல்லை ஃபவுண்டேஷன்லாம். ஏன்னா வந்து கொஞ்சம் நம்ம வர கலர் கம்மியாக, ஸோ எடுத்து காமிக்கிறது மாதிரி இருக்கும். நிறைய புட்டி போட்டது மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஃபவுண்டேஷன்லாம் பெருசாக போடுறதில்ல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் போட்டிருக்கேன். எனக்கு பெருசாக மேக்கப் பற்றி அந்த மாதிரிலாம் அதுவுமே வந்து தெரியாது. எனக்கு தெரிஞ்சது மாதிரி நான் வந்து மேக்கப் பண்ணுவேன். ஆனால் போடுவேன், இஷ்டத்துக்கு போடுவேன். முன்னாடிலாம் காலேஜ் டேஸ்லாம் அப்படி போட்டுட்ருந்தேன். ஆனால் இப்போலாம் வந்து ஆஃப்டர் மேரேஜ் இல்லை ஆஃப்டர் ரிஷி பிறந்ததுலேருந்து வந்து பெருசாக வந்து போடுறதே இல்லை. கம்மல் பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் மேட்ச் ஆகுமா தெரியல. இது வந்து பிங்க் ஸ்டோன். இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா என்னோடய ரிசப்ஷனுக்கு வாங்கின கம்மல். இது அப்படியே வச்சுருக்கேன். என்னோட நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து நான் எப்போவுமே வந்து தொலைக்கவே மாட்டேன், அப்படியே இருக்கும் என்கிட்ட. அப்புறம் வந்து ஸ்ட்ரோப் க்ரீம். இது வந்து ப்ளம்மோட ஸ்ட்ரோப் க்ரீம். இது வந்து காலி ஆயிடுச்சு. என்னாலும் வந்து யூஸ் பண்ணலாம். புதுசு வந்து ப்ளம்மில் எல்லாம் வேறு ப்ராண்டில் வாங்கி வச்சுருக்கேன். சுகர் ப்ராண்டில் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் வந்து எனக்கு இதுதான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். எல்லா இடத்துலையும் போட்டுருவோம். இந்த பக்கம் சன்லைட் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த பக்கம் வந்து ரொம்ப கலராக இருக்கு. இது ரொம்ப ஃபேஸ் ஃபுல்லாக ரொம்ப போட்டாலும் ஆயிலி மாதிரியே இருக்கும்.
சரி இன்னைக்கு கல்யாணம் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து திளங்கட்டும். ஓகே, இங்கே கலராக இருக்குது, இங்கே கலராக இல்லை. அதுக்கு காரணம் வந்து இந்த சன்லைட்டு. கேமரா வந்து ரொம்ப க்ளோஸில் வச்சுருக்கேன். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப் நடக்குது. அதனால் எனக்கு வந்து பெருசாக ஐ மேக்கப்லாம் பண்ணுறது வந்து பெரிய விருப்பமே இல்லை. நான்லாம் ஐப்ரோ வந்து பெருசாக வரைகிறதே இல்லை. சொந்தமாக நானே வந்து த்ரெட்டிங் பண்ணுறது, த்ரெட்டிங் இல்லை பிளேடால் பண்ணுறது. யாரும் அந்த மாதிரி பிளேடால் பண்ணாதீங்க, ப்ராக்டிஸ் இல்லைன்னா எல்லாம் ஃபுல்லாக கட்டாகி வந்துடும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணப்போ இங்கே இருக்கிற பகுதி முடியை வந்து காணும். அது இப்போ கூட வந்து இந்த பக்கம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அப்படியே வந்து வெட்டி விட்டுட்டேன் தெரியாமல். ஸோ பிளேடால் வந்து தெரிஞ்சுனா மட்டும் வெட்டுங்க, இல்லைன்னா வந்து வெட்டாதீங்க. ஸோ இந்த பக்கம் இல்லாதனால அப்படியே கொஞ்சம் லைட்டாக. ஆனால் பிளேடு வச்சு கட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து பார்லர்லாம் போகிறதே இல்லை. ஹேர் கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பார்லர் போகிறது. மற்றபடி வந்து எதுக்குமே வந்து பார்லர் போகிறதே இல்லை. மந்த்லி ஒன்ஸ் வந்து த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் போகிறதே இல்லை. ஏன்னா வந்து வலிக்கு த்ரெட்டிங் பண்ணால். ஸோ அதனால் வந்து நான் போகிறதில்ல. பிளேட்லேயே வந்து எடுத்துப்பேன். பிளேடில் எனக்கு எடுக்க தெரியும், அதனால் எடுக்கிறேன். நீங்கள் தெரியாதவங்க வந்து ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா வந்து வெட்டி விட்டுறோம். கண்மஷி போடணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, ஐலைனர் மட்டும் வரைஞ்சிடலாம். ஐலைனர் வந்து போட்டாச்சு. நான் வந்து கண்ணாடி பார்த்து போய் போட்டு வந்தேன். ஆனால் வந்து இந்த கேமராவில் வந்து நமக்கு கரெக்டாக வந்து தெரியாது. அதனால் வந்து கண்ணாடி பார்த்து போட்டுட்டு வந்துட்டேன். கீழே வந்து இன்றைக்கி கண்மஷி எதுவுமே போடல. ஏன்னா வந்து மேலே வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் கீழே வேணாம் இன்றைக்கி. ஸோ லிப்ஸ்டிக் போட்டு ஃபைனல் லுக் வந்து நான் அப்புறமா காமிக்கிறேன். இவ்வளோ தான் என்னோடய மேக்கப். அப்புறம் வந்து ரெடி ஆகிட்டு நான் வந்து அடுத்தது எல்லாமே வந்து காமிக்கிறேன். சிந்தூரம் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கிளம்பிட்டு தலையெல்லாம் கட்டிட்டு நான் வந்து காமிக்கிறேன். பாய். ஹாய் பண்ணுங்க ரிஷி. ரிஷி இங்கே நோக்கு. அதை இட்டுட்டு வா. மண்டபத்துக்கு வந்து காலையில் ஒரு 10-15க்கெலாம் நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் ரீச் ஆன டைமில் வந்து கொஞ்சம் ஆட்கள் உட்காந்துருந்தாங்க. நான் பொண்ணு மாப்பிள்ளைலாம் இன்னும் வரல. எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் கிட்ட தான் மண்டபம். என்னோடய கல்யாணமும் இந்த மண்டபத்தில் வச்சு தான் நடந்துச்சு. ஆனால் தாலி கட்டுறது வந்து இவ்வளோ ஓப்பனில் நடக்கலை. கதிர் மண்டபத்துக்கு உள்ளாடி வச்சு தான் தாலி கட்டினோம். செம்ம சூடாக இருந்துச்சு. அன்றைக்கி எங்களுக்கு வந்து இந்த பிளான் தோணலை. கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் சூடு இல்லாமல் இருந்திருக்கோம். நாங்கள் போய் ஒரு 15 மினிட்ஸில் வந்து பொண்ணு வந்துட்டாங்க. ஸோ ப்ரைடு வந்து அவங்க ரூமில் வந்து போயிட்டுருக்காங்க. ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் போயிட்டுருக்கு. டெக்கரேஷன்னால் வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷனில், பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் இல்லை,
தாலி கட்டுற அந்த இதில் வந்து விளக்கு அதெல்லாம் வைப்பாங்களே, அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கல்யாண வீட்டுக்கு போனோன்னா வந்து சீக்கிரமாக சாப்பிட்ற பழக்கமே இல்லை எனக்கு. லாஸ்ட்டு பந்தியில் தான் உட்காந்துருந்தோம். லாஸ்ட்டு பந்தியோட டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.